எந்த பொருளை எப்போ வேணாலும் ஆசைப்பட்ட நேரத்தில் சாப்பிடலாம். ஆனால் இந்த பொருளை வந்து ஆசைப்பட்ட நேரத்தில் சாப்பிட முடியாது. எப்போ கிடைக்குதோ அப்போ தான் சாப்பிட முடியும். ரொம்ப கிராமத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீம்பால்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பெரியத்த வீட்டில் மாடு வந்து பயிராக இருந்துச்சு. எப்போ வந்து கண்ணு போடுன்னு ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் குழந்தைங்களும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கண்ணு போட்டுச்சா, அன்னைக்கு காலையில் வெளியில் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு மணி 8 மணி போல் ஆயிடுச்சு. நைட் டைமில் வந்து அத்தை கொடுத்துருந்தாங்க. உடனே வந்து எவ்வளோ சலுப்பாக இருந்தாலும் பார்க்காம சீம்பால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 1 லிட்டர் அளவுக்கு பால் கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா தூசு குப்பெல்லாம் இருக்கும். நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் 1 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ அளவுக்கு சக்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். சீம்பால் சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்குலாம் ஒரு சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும். அதனால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சுக்கு இது 2 நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு சில பேர் பால் இப்படி நல்லா கலந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் வந்து ஃபில்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படியே நம்ம போட்டு வேக வைக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும். சக்கரை நம்ம முழுசாக போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் கரையவே கரையாது. பால் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்துல நல்லா சக்கரை கரைஞ்சிடும். எடுத்து வச்ச பாலில் சக்கரை, அதுக்கப்புறம் அந்த சுக்கு, மிளகு பவுடர் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இட்லி வேக வைக்கிறோம்ல அதே மாதிரி இட்லி குண்டால வந்து தண்ணி ஊற்றி அதில் ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 3/4 மணி நேரம் போல் நல்லா வேக வைக்கணும். ஒரு சில பாலை பொறுத்து, ஒரு சில பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் போல் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சேன். எப்படி வந்துச்சான்னு பார்க்கணும்னா நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து விட்டு பார்த்தோம்னா கத்தியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியில் வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கிராமத்தெல்லாம் நைட்டு செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவாங்க. அதுதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பீஸாக போடும் போதெல்லாம் அவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து அவசரம் தாங்க முடியல, இது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுட கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கரண்டி எடுத்து விட்டு ஒரு கேக்கு பீஸ் மாதிரி ஒரு பெரிய பீஸாக எடுத்து வெளியில் வச்சுட்டேன். என்ன விட குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ சீக்கிரமாக பீஸ் போட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். என்னுடைய கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் பிடிக்காது. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பேன். ஆனால் அந்த சீம்பால் விஷயத்தில் அவங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாம் சாப்பிட்ருவோம். 1 லிட்டர் என்னங்க 10 லிட்டர் கொடுத்துட்டா கூட நான் சீம்பால் வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு பீஸ் நல்லா கேக் பீஸ் மாதிரி அழகழகாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை பார்க்கும்போது யாருக்கு தான் வேணான்னு தோணும். அப்படி இருந்தும் ஒரு சில பேருக்கு இந்த சீம்பால் பிடிக்கிறதில்ல. அது ஏன்னா எனக்கே தெரியல. யாருக்கெல்லாம் சீம்பால் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு எடுத்து வச்சு காலையில் கொஞ்சம் சாப்பிட்டோம் பாருங்கள், அவ்வளோ அட்டகாசங்க.